ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியரம் விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜபலக்தர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நல்லா குழுன்னு 2 நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் மஸ்கட்டுக்குள்ளே போயாச்சு. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் நேராக போகாமல் ஃபஸ்ட்டு ஒரு பொமகரனட் தோட்டம் ஒன்று இங்கே இருக்குங்க. எப்படின்னா, அதாவது ஒரு பள்ளத்தாக்கு ஏரியாங்கிற மாதிரியே சொல்லலாம். இங்கே உள்ள வில்லேஜ் மக்கள்லாம் அங்கே அந்த தோட்டத்தை வச்சு வளர்த்து அவங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. நம்மளுக்கு இங்கே ஒமானில் கிடைக்கிற பொமகரனட்டில் முக்கால்வாசி அந்த ஜபலக்தர் பொமகரனட் தான். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அதை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு தாங்க போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா, இப்போ சீசன் இல்லை. ஸோ ஃபுல்லாக அந்த இது மாதிரி தான் இருந்துச்சு. குட்டி குட்டியாக நம்மளுக்கு பூவாக தான் பூத்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். பசங்கள்லாம் அந்த ஹைக்கிங் போனதுனால நல்ல பசி ஆகிடுச்சு. சரி, ஓகே, அப்போ பெட்டர் நேராக நிஸ்வாவில் போயிட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வண்டியை கடைன்னு விட்டியாச்சு. உங்களுக்கே தெரியும், ஜபலக்தர் மலை ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் டு 1 ஹவர் ஆகும் அந்த மலை இறங்கவே. 40 to 43 கிலோமீட்டருங்கிறதுனால அது போகும்போது 4 வீலர் அந்த டிரைவில் போட்டு தான் போகணும். பாப்பா அவங்களாம் காலையில் ஏர்லி மார்னிங்கே ப்ரெட்டு ஆம்லேட் அதெல்லாம் சாப்பிட்ருந்தாங்களா. நல்லா பசி வேற வந்துருச்சு. எங்கள் அனுஷ்காவுக்கு போகிற வழியிலேயே அந்த மலையில் சுற்றி வந்ததில் வயிற்றில் வேற சிலருக்கு இருக்கும் தெரியுமா அந்த ஒரு ஹேபிட்டு. சாப்பாடு நிறைய சாப்பிட்டா சிலர் வாமிட் பண்ணுவாங்க. வயிறில் ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு மாதிரி ஒரு வாமிட் வரும். இந்த மாதிரி மலை ஏரியாங்களில் போகும்போது என் பொண்ணுக்கு வயிற்றில் ஒன்றுமே இல்லாமல் அவளுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இந்த ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு ஜெர்க்கு மாதிரி போகுது இல்லையா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த வண்டியெலாம் 4 வீலில் போட்டு தான் ஓட்டுவாங்க. சில நேரம் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக போயிட்டு எதுவும் பிரச்சனையில் மாட்டிடக்கூடாது, இட்ஸ் லைக் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இந்த மாதிரி ஜல்லியாக போட்டு வச்சு ஆட்டோமேட்டிக்காக காரை அதில் விட்டுட்டோன்னா நம்ம கார் அந்த ஜல்லியில் மாட்டி ஸ்லோவாக அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும். ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லுவேன். இதெல்லாம் நிறைய பேரோட லைஃப்பை நம்மளுக்கு காப்பாற்றும். பாருங்கள், வண்டி போய்கிட்டே இருக்கா. பிரேக் டவுன் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த எல்லோ லைனில் விட்டுணும். ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த ஜல்லியில் போய் விட்டு அங்கே நம்மளை வண்டி ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். இங்கே ஒமானில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜபலக்தர் வந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. தெரியாதவங்கெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யாருக்காச்சும் ஒரு நல்ல விஷயங்களை தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினப்பேன். அதனால தான். ஸோ நிஸ்வா ரூட்டுக்குள்ளே போயாச்சு. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தாங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை. அங்கே இருக்கிற டெலி அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா, அங்கே உள்ள ஒரு சிட்டி சென்டரை பார்த்துட்டு பாப்பா அவங்கெல்லாம், அம்மா இதுக்கு பின்னாடி தானே நிஸ்வா வாட்டர் பார்க் இருக்குது, அங்கே போகலாமான்னு. ஆத்தாடி, ஏன் உடம்புல தெம்பு இல்லைப்பா, ஒழுங்காக வீடு போய் சேருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹோட்டலுக்கு நாங்கள் போயிட்டோம். அந்த டெலி அப்படிங்கிற ஹோட்டலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் போயிட்டு வரும்போது இந்த டெலி ரெஸ்டாரண்ட்டில் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம். ஆனால் மதியம் லஞ்சுக்கு தெரியாமல் போயிட்டோங்க. அவ்வளோ ரஷ்ஷு. பார்த்தா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்னாங்க. ஏற்கனவே நாங்கள் போனது 2:30 மணி. வெயிட் பண்ணலாம், பட் ஆனால் திருப்பி சாப்பாடு இல்லை அப்படின்ட்டா போச்சேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேடி போனோம். ஏன்டா போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேசாமல் கடையில் போயிட்டு லூலுலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு கடையிலையோ 2 ஷவர்மா வாங்கி சாப்பிட்டு போயிருந்துருக்கலாமோன்னு. ஐயோ, அவங்க என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கே தெரியலைங்க. பிரியாணின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா அந்த மாதிரி ஒரு இது நான் லைஃப்பில் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ட்ராவலில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் சாப்பாடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே கொஞ்சமாச்சும் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ராவல் டயத்தில் வயிறு அப்செட்டோ ஃபுட் பாய்சனோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு பரோட்டா அப்புறம் கறி அந்த ரைஸை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நிஸ்வாவில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இங்கே உங்கள் ஊரில் எந்தெந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்து அவங்களுக்கும் யூஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ, பாய்.